ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவரசா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிச்சமான பழைய சாதத்தை எப்படி ரொம்ப சுவையாக தாளித்து சாப்பிட்றதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மிச்சமான பழைய சாதத்தை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப குழம்புன்னு போயிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் குடமிளகா இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மல் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அப்புறம் இதுமாரி நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க மிளகாயை போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா தான் வெங்காயம் அந்த பச்சை மிளகா நல்லா வேகும். பச்சை மிளகா வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஜிம்மில் வச்சு அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நம்ம என்ன தான் பிழிஞ்சு வச்சாலும் சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே ஜிம்மில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பழைய சாதம் தாளிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்படியே நம்ம இதை எடுத்துகிட்டு புளித்துவையில் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லாக்டவுன் காலத்தில் கொஞ்சம் கையில் பணம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுனாலும் நல்லா யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ, வணக்கம். எங்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.